வணக்கே நம தந்தையே நம. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாம வாயு காகினி முத்திரைன்னு பார்க்க போறோம். இந்த வாயு காகினி முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய இதய சக்கரத்தை இயக்குவதற்கு உதவி செய்யும். ஏதாவது காற்று அழுத்தத்தினால இதயத்தில் இயங்காம இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த வாயு காகினி முத்திரை உதவி செய்யுது. ஸோ இது தினந்தோறும் 5 நிமிஷம் செய்யலாம். எப்படி பண்ண போறோம்னா, நம்மளுடைய 2 கைகளையும் இப்படி வணக்க முதிரை வச்சுக்க போறோம். நெஞ்சுக்கு நேரம் வச்சு பண்ண போறோம். உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். வணக்கம் வச்சு போறோம். வச்சுட்டு இந்த ஆள்காட்சி வரலை மட்டும் உள்ள இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு கட்டவல் ரெண்டையும் இப்படி தூக்கிடணும். அவ்வளவுதான். மீதி 3 வரலும் ஒட்டியிருக்கு. இது போல இருக்கும். சரிங்களா? நல்லா கீழே வைக்கணும். எப்படி பண்ணணும்னா, கை ரெண்டையும் வச்சுக்கணும். இதுல ஆள்காட்சி வரல மட்டும் இந்த நெகம் முன்னாடி மட்டும் நுனியை மட்டும் இணைச்சு இப்படி கீழே இறச்சு இருக்கும்போது இந்த கட்டவல் ரெண்டையும் விரிச்சுக்கணும். விரிச்சு இப்படியே நீங்க நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு அப்படியே அமைதியா உட்கார போறீங்க. அமைதியா உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிக்கணும். சுவாசத்தை கவனிக்கும் போது உங்க இதய சக்கரமாகிய அனகதா சக்கரத்துல கவனம் வச்சுக்கணும். அப்படி கவனம் வச்சுக்க முடியலைன்னா உங்க நெஞ்சு பகுதியில பச்சை கலர் வர்ணம் இருக்கிறதா ஒரு கற்பனையில் நினைச்சுக்கிட்டு உங்க சுவாசத்தை நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க இதய சக்கரம் இயங்குவதற்கான உபயோகம் பயன்படும். இந்த இதய சக்கரம் இயங்கினாலே மனசோர்வு, மனக்கலக்கம், மனக்குழப்பம், அதீதமான தேவையில்லாத பயம், எந்த முடிவு எடுக்க முடியாத தன்மையில் தடுமாறக்கூடிய தன்மை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த முத்திரை கொடுக்கும். ஸோ வாயு காகினி முத்திரைங்கிறது இதய சக்கரத்தை இயக்கி நம் உள்ளத்தின் மூலமாக நம்முடைய என்னமெல்லாம் நினைக்கிறோமோ நினைப்பினை பேராற்றலோடு பெருகி நாம் வாழ்வதற்கு வாய்ப்பினை கொடுப்பதற்கு உதவியை செய்யக்கூடிய முத்திரையாக இந்த முத்திரை பயன்படும். நன்றி, வணக்கம். எனக்கு அனைத்து முத்திரைகளும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம.